வணக்கம். மீனராசி 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியால் நீங்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், அதனால் வரக்கூடிய பண வருமானங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதே இந்த பதிவு. 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெற்று ஜென்ம ராசியில் அமருவார். இருப்பதிலேயே மிகவும் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமருவது. சனி பகவான் ஜென்ம ராசியில் அமரும் காலம் என்பது இதனால் வரையில் விரயங்களை கொடுத்து வந்த சனி பகவான் ஜென்ம ராசியில் அமரும்போது தான் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் குறைகளும் குற்றங்களும் அவசரப்பட்டு செய்துட்டேன், புத்தி கெட்டத்தனமாக செய்துட்டேன், நீங்கள் எது செய்தாலும் இப்படித்தான் தவறு தான் செய்வீங்கன்ற கெட்ட பெயரும் அவச்சொல்லும் தரக்கூடிய ஸ்தானம்தான் ஜென்மசனி. ஜென்மசனி என்பது இதனால் வரையில் நீங்கள் செய்ததில் விரயங்கள் இருந்திருக்கும். இப்பொழுது செய்வதில் அவப்பெயர், அவமானங்களை சந்திக்கக்கூடிய பாதகத்தை தந்து விடுவார். மிக கவனமாக இருக்கணும். 7.5 சனி வந்தாலே கெடு பலன்கள் என்பது மீன ராசியில் உள்ள அனைவருக்கும் கிடைத்து விடுமா என்றால் கிடைக்காது. அப்படி கிடைக்கும்னு உறுதியாக சொல்லக்கூடாது. யாருக்குத்தான் இப்படிப்பட்ட கெடு பலன்களை சனி பகவான் தருவார் என்றால், நீங்கள் குடும்பத்தில் தலைவனாக இருக்கணும், இல்லைன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய வரக்கூடிய வரவு செலவு, குடும்பத்தில் இருப்பவர்களை கட்டி காத்தல், அவர்களுக்கு நல்லது செய்தல், நற்பலன்களை செய்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுதல், இப்படி இருப்பவர்களுக்குத்தான் அதிகப்படியான கஷ்டங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில், வியாபாரம், சொந்தமாக வர்த்தகம், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். அப்படி கஷ்டங்களை கொடுக்கும்போது சில அனுபவ பாடங்களும் கொடுக்கும். நாம் செய்ததை தவறு என்று நம்மளை உணர வைக்கும். துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது நாம் இதற்கு முன்பதாக இருந்ததை, வாழ்ந்ததை நினைக்கச் சொல்லும். அதற்கு பிறகு இப்படி இருந்திருந்தால் இந்த பாதகங்களும் கஷ்டங்களும் வந்திருக்காது என்பதை உணர வைக்கும். சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து விட்டால் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, தைரியம் இல்லாத தன்மை, எது செய்தாலும் ஒரு பயம், ஒரு மனக்கவலை, தேவையில்லாத குழப்பம், மனவேதனைகளும் மன சங்கடங்களும் அதிகரிப்பது ஜென்மத்தில் சனி பகவான் அமரும்போது. இந்த காலகட்டம் என்பது அனைத்து உறவுகளும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நல்ல நேரத்தில் மட்டும் உங்களுடன் இருக்க தகுதி பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். கெட்ட நேரத்தில் யார் ஒருவர் துன்பத்தில் துணையாகவும், கஷ்டத்தில் உதவியாகவும், கவலையில் ஆறுதலாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுடன் வாழ தகுதி பெற்றவர்கள். நல்ல நேரத்துக்கு மட்டும் கூட இருந்துட்டு மற்ற நேரத்தில் வந்து உங்களை வெறுத்தால், வெறுத்து ஒதுக்கினால் மனம் இப்படித்தான்
குழப்பங்கள் அதிகமாகும் போது உங்களுடைய சிந்தனைகள் இந்த செயல்களில் சென்றுவிடும். ஆகையால் மீனராசியான உங்களுக்கு ஜென்ம சனி பாதகத்தை செய்யும். சரி, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவானும் பயிற்சி பெறுவார் 2025. இதனால் வரையில் 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் முன்னேற்றங்களை தடுத்தார், வருகின்ற வருமானங்களை கெடுத்தார், எத்தனை முயன்றும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு தோல்விகளை தந்தார், உடல்நலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை தந்து வந்தார். பேசும் வார்த்தைகளில் நிதானமில்லாத தன்மையால் சில குழப்பங்களும் சிறு வாய்ச்சண்டைகளும், ஒரு சிலருக்கு தசா சரியில்லைன்னா மிகப்பெரிய ஒரு சண்டையும் குடும்பத்தில் உருவாக்கி இருப்பார். இத்தனை பாதகமும் செய்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்வார். எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் ராசி அதிபதிகள் மட்டும் எப்பொழுதுமே உங்களுடைய ஜாதகத்தில் கெட்ட இடங்களில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் கெடுபலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும், நற்பலன்கள் என்பது குறைந்தே காணப்படும். இந்த நிலையில் பாதகங்களும் சாதகங்களும் சனி பகவானும் அல்லது குரு பகவானும் கலந்தே செய்வார்கள். காரணம், குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் காலம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார். உடல் நலத்தில் சிறு பாதிப்புகளும், குடும்பத்தில் சில பிரச்சனைகளும், உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சில குழப்பங்களும் தந்து கொண்டே இருப்பார். 2025 ஜென்மத்தில் அமரக்கூடிய சனி பகவான் பாதகத்தை செய்யும்போது 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவானும் சில பாதகங்களை செய்து விடுவார். இந்த காலகட்டம் சில மாதங்கள் மட்டும்தான் படுபாதகத்தை செய்யும், கஷ்டங்களை கொடுக்கும். அதற்கு பிறகு நற்பலன்களை குரு பகவானால் தர முடியும். பயிற்சி பெற்ற 5 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதற்கு பிறகு நற்பலன்களை தருவார். சரி, 2025 சில கஷ்டங்கள் கொடுக்கின்ற கிரக அமைப்பாக இருப்பதினால் பொறுமையாக, நிதானமாக, மன அமைதியுடன் இந்த காலகட்டங்களை பொறுமையாக நீங்கள் இருந்தால் பெரிதளவு பாதகங்களிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.